சற்று முன் ராஜினாமா செய்தார் அன்புமணி. பாமகவிலிருந்து விலகுவதாக முடிவு. அதிர்ச்சியில் ராமதாஸ். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். அந்த வகையில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், தனது மூத்த மகளான காந்திமதியின் மகனான முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். இதற்கு கட்சிக்கு வந்து 4 மாதங்களே ஆன முகுந்தனுக்கு பதவியா என மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் இதனை சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென கோபமடைந்த ராமதாஸ், நான் சொல்பவர்கள்தான் கட்சியில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு போங்க என ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது, கட்சியை உருவாக்கியவன் நான், எனவே என் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் மட்டும் இருக்கட்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு போகட்டும் என பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்தில். அப்போது அன்புமணி ராமதாஸ் கோபத்தில் மைக்கை தூக்கி எறிந்தார். பின்பு சென்னை பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் வைத்துள்ளேன், அங்கே என்னை வந்து பார்க்கலாம் என கூறி அவரது செல்போன் எண்ணை மேடையிலேயே கூறினார். இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தொண்டர்கள் இரு குழுக்களாக பிரிந்து கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் ராமதாஸை செல்ல விடாமல் வாகனத்தை 10 நிமிடம் மறித்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் 2024இல் பாஜக உறவை முறித்தது அதிமுக. அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடிவெடுத்தார் ராமதாஸ். இதற்கான பேச்சுவார்த்தைகளும் CV சண்முகம் மூலம் நடந்தது. தொகுதிகள் விஷயத்தில் முதலில் முரண்டு பிடித்த அதிமுக பின்னர் பாமக கேட்கும் தொகுதிகளையும் கொடுக்க முன்வந்தது. ராஜ்யசபா சீட்டுக்கும் ஒத்துக்கொண்டதாகவே சொல்லப்பட்டது. அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக கூட செய்திகளும் வெளிவந்தது. அப்போதுதான் டெல்லி டீமை தொடர்பு கொண்டு திடீரென பாஜகவுடன் கூட்டணி என அறிவித்தார் அன்புமணி. இது அப்போதே ராமதாஸ் மனதிற்கு ஒப்பவில்லை. இருந்தாலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும், மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றெல்லாம் அன்புமணி சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த தேர்தலில் பாஜக கூட்டணியால் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியவில்லை. நூலிலையில் வெற்றியை நழுவவிட்ட சௌமியா அன்புமணியை தவிர பாமக வேட்பாளர்கள் யாரும் 2ஆம் இடம் கூட பிடிக்க முடியவில்லை. கள்ளக்குறிச்சியில் 4ஆம் இடத்திற்கு போனது பாமக. இந்த முடிவுகள் ராமதாஸை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. மேலும் அதிமுக பக்கம் போயிருந்தால் தர்மபுரி உட்பட சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம், ராஜ்யசபா சீட்டையும் பெற்றெடுக்கலாம் என்பது ராமதாஸின் ஆதங்கம். மேலும் இந்த பிரச்சனை காரணமாகத்தான் கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸும் அன்புமணியும் பிரிந்து விட்டதாக சொல்லப்பட்டது. அதற்கேற்றால் போல்தான் தற்போது நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவர்களின் மோதல் வெளிப்படையாகவே தெரிய வந்துள்ளதால் மன வருத்தத்தில் இருந்து வந்த அன்புமணி பாமகவிலிருந்து விலக முடிவெடுத்து ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க உள்ளார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. சமூக வலைதளங்களில் இதை பற்றி அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாமக தலைவரான ராமதாஸை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.